வணக்கம், வெல்கம் டு எஸ்ஐடி கார்ஸ். அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி கார்ஸுக்கு இன்றைக்கி 4 மாருதி 800 வந்திருக்குதுங்க. எல்லாமே பட்ஜெட்டில் லோ பட்ஜெட் வண்டிங்க. நிறைய 800 கேட்டிருந்தீங்க சின்ன பட்ஜெட்டில் வேணுட்டு. 800 4 வண்டி வந்திருக்குதுங்க. ஃபஸ்ட் வண்டி பார்க்கலாங்க. 2004 3 ஓனருங்க. ஈரோடு நம்பர், லோக்கல் நம்பர் வண்டி கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஓனர் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 38,000 ஓடிக்குது. வண்டி பாருங்கள், வண்டி ரொம்ப தரமாக இருக்கும். சுத்தமான வண்டிங்க. டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80%, ஒரு 70%, 80% இருக்குங்க. வண்டி ரொம்ப சுத்தமான வண்டிங்க. உள்ளே பாருங்கள், மியூசிக் சிஸ்டம், ஏசி, சீட் கவரு, ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே நல்லாயிருக்கும். கிலோமீட்டர் 38,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க. ஓனர் மட்டும் 3 ஆயிடுச்சு. பெட்ரோல்லையும் ஓடுங்க, எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்குதுங்க, கேஸ்லேயும் ஓடுங்க. வண்டி ரொம்ப சுத்தமான வண்டிங்க. அதாவது டென்ட் கிராச்சஸ் இல்லாமல் தெளிவான வண்டிங்க. மெயின்டெனன்ஸ் அருமையான மெயின்டெனன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஒரு பொரிச்சலோ அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவும் கிடையாதுங்க. பேக் சீட் கவர்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. பாருங்கள், டேங்க் பாருங்கள், கேஸ் டேங்க், பெரிய டேங்க், 60 லிட்டர் டேங்குங்க. எல்லாம் நல்லா இருக்குங்க. ஸ்டெப்னி டயருங்க, பாடி வருங்க, அவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு எல்லாமே. அதாவது பெட்ரோல், கேஸ் ரெண்டுலேயுமே ஓடுங்க. ஈரோடு நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக இருக்கும் ஓரளவுக்கு. இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. பாருங்கள், எம்ஃபிஎஃப் மாடலு நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது. பாருங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோடனே அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேங்க. ஒரு வாட்டர் சர்வீஸ் கூட பண்ண கிடையாது. கஸ்டமர் எடுத்தோன்னே பாருங்கள், புழுதி கூட அப்படியே இருக்கும். ரொம்ப சுத்தமான வண்டின்னு வச்சுங்களேன். தெளிவாக இருக்கும். இந்த வண்டி நம்ம எஸ்ஐடி கார்ஸில் ஃபைனலாக 1.10 கொடுத்துடலாங்க. 38,000 ஓடி இருக்குங்க. 1,10,000 கொடுத்துடலாங்க. நேரில் வாங்க, ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணித்தரேன். இன்சூரன்ஸ் இல்லை, எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க. அடுத்து 2005ங்க. இது ஈரோடு நம்பருங்க, லோக்கல் நம்பரு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்பர் பாருங்க, ஃபேன்சி நம்பரு, TN 33 AX 3636. இது ஒரு விஐபி வண்டிங்க. நல்லா இருக்குது, சில்வர் கலரு, கார்பெட்டர் டைப்புங்க. இது ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இது மியூசிக் சிஸ்டம், ஏசி, சீட் கவர், ஓவர் கவர் மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருக்குங்க. இது மட்டும் வேறு போடுற மாதிரி இருக்கும். ஃபுல் மேட், கட் மேட் எல்லாம் தெளிவாக இருக்குங்க. வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40% தான் வருங்க. இது பேக் சீட் பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. சில்வர் கலரு, அருமையான வண்டி. ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. ஈரோடு நம்பரு, ஒரே ஓனர். எடுத்த கஸ்டமர்ட்டி இது வரைக்கும். அதனால தான் ஓட்ட 65,000 ஓடி இருக்குதுங்க. டேங்க் பாருங்கள், எப்படி புது டேங்க் மாதிரி இருக்குது பாருங்க. இது அப்படி தாங்க பாருங்க. ஸ்டெப்னி டயர்லேருந்து எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். நீட்டான வண்டிங்க. ஃபேன்சி நம்பர். ஒரே ஓனரு. எடுத்த ஃபஸ்ட்டு புது வண்டி எடுத்துறது இது வரைக்கும் ஒரே ஓனர் தான் இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. பாருங்க, கார்பெட்டர் டைப்பு வண்டி பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரிஜினாலிட்டின்னா அவ்வளோ ஒரிஜினாலிட்டிங்க, அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இது எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்குது, கேஸ்லேயும் ஓடுங்க, பெட்ரோல்லையும் ஓடு, ஆரன்லாம் பெரிய ஆரன் வச்சுக்கிறாங்க. வண்டி சுத்தமான வண்டிங்க. இது நம்ம எஸ்ஐடி கார்ஸில் ஸ்கோர் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டு 1,35,000 தான் இது கிடைக்குங்க. ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நீங்கள் யாரும் இது பண்ண வேண்டாங்க. வண்டி அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குதுங்க. இந்த ரேட்டுக்கு 1,30,000 கிடைக்குங்க. ஒரு சின்ன வித்தியாசம், நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள், மெக்கானிக் கூட செக் பண்ணி பாருங்கள். வண்டி எட்டு போகலாங்க. எஃப்சி இது 30 வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குதுங்க. அடுத்த வண்டி பார்க்கலாங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா அதே வண்டி தானுங்க, 800 எம்பிபி இன்ஜினு. இதுவும் ரவுண்ட் டேங்க் எண்டாஸுங்க. 2006 மாடலுங்க. ஓனர் 3. வண்டி இதுவும் சுத்தமாக இருக்குங்க. சென்னை நம்பர் தான், ஆனால் லோக்கல் டியூ இருக்குது. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70% வருங்க. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புரிச்சல் இருக்குங்க. அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் கிலோமீட்டரானு இன்னும் சொல்ல முடியலைங்க. ஏன்னா இது கஸ்டமர் சேல், பார்சல் கொடுத்துருக்காங்க. 20,000 கிலோமீட்டர் தான் காட்டுதுங்க மீட்டரில். மியூசிக் சிஸ்டம்லேருந்து எல்லாம் ஏசியிலேருந்து, ஏசி நல்லா இருக்குதுங்க. சீட் கவரே பாருங்கள், எஸ்டெல்லாம் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வண்டி நல்லா இருக்குது. நான் கிலோமீட்டர் 20,000 காமிக்குதுங்க. ஆனால் எச்சா ஓடி இருக்குதா வாய்ப்பு. ஆனால் இன்ஜின் நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம சொல்லிடணும்லங்க, இவ்வளோ தான் ஓடி இருக்குமான்னு யோசிப்பாங்க யாராக இருந்தாலும். இன்ஜின் நல்லா இருக்குது பாருங்கள். பேக் சைட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது பாருங்களேன். 2006 3 ஓனருங்க. இது ஒரு 1.10 சொல்லுதுங்க. ஒரு சின்ன வித்தியாசத்தில் ஒரு 10 ரூபா 5 ரூபா ஏதோ ஒரு வித்தியாசத்தில் ஒரு ரூபாய்க்கு மேலே பண்ணலாங்க. ஸ்டெப்னி ஆகாதுங்க, டயர் போயிடுச்சு, சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்குது. ரவுண்ட் டேங்குங்க,
நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். 2006ங்க, 3 ஓனருங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டில் இருக்குதுங்க. இது பார்சல் தானுங்க, கஸ்டமர் வண்டி. 1,10,000 சொல்லுதுங்க. நேரில் வாங்க, ஒரு 1 லட்சம் கூட முடிஞ்சளவு கஸ்டமர் பேசி பண்ணித்தரேங்க. M5 மாடல், கிலோமீட்டர் 20,000 தான் மீட்டரில் காமிக்குது. ஆனால் எச்சா ஓடிக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வண்டி நல்லா இருக்குது. நேரில் வாங்க, ஓட்டி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து பார்ப்போங்க, 96 மாடலுங்க. இது ஓனர் 2 ஓனருங்க. வண்டி சுத்தமாக இருக்குது. ஆனால் இது வேணால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான், 38,000 தான் ஓடி இருக்குதுங்க. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஓடிக்கு. ஏன்னா 96 38,000 தான் ஓடிக்குன்னு ஆச்சரியமாக தான் இருக்கும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, நம்ப முடியல. அப்புறம் காட்டுறது தானே சொல்ல முடியும். எச்சா இருந்தாலும் இருக்கலாம். 38 நம்பர், கோயம்புத்தூர் நம்பருங்க. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4மே புது டயருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சைடில் பார்த்தீங்கன்னா கவுல் மட்டும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த இடத்துல ஒரு உரைச்சல் இருந்து பாட்டி அப்படியே பெயிண்ட் பண்ணலைங்க. சரி, சின்ன பட்ஜெட் வண்டி அப்படின்னு போட்டு நானும் எதுவும் பண்ணலைங்க, அப்படியே இருக்கிறத காமிச்சிக்கிறேங்க. 96 மாடலுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் இன்னும் எஃப்சி பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வருஷம் கரண்டில் இருக்குங்க. இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க. மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஆனால் சீட் கவர் வெல்வெட் சீட் கவருங்க, பக்காவாக போட்டு வச்சுக்கிறாங்க. பேக் சீட்லேருந்து மேட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இது பியூர் பெட்ரோலுங்க. பியூர் பெட்ரோலுங்க. ஸ்டெப்னி, ஜாக்கி, லிவர் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு அருமையான வண்டிங்க. அதாவது எஃப்சி கேனில் இருக்குது. சீட் கவர்லேருந்து பாடி பொறிச்சு இல்லாத பாடிங்க. 4 டயர் புதுசு, எல்லாம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்குதுங்க. இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. கார்பெட்டர் டைப்புங்க. இந்த ஒன்றுமே 3 வண்டி M5, இது கார்பெட்டருங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள். 96 மாடலாக இருந்தாலும் வண்டி சுத்தமாக இருக்குது. ஒரு பொரிச்சல் ரீப்ளேஸ்மெண்ட்டோ பெயிண்ட் டச்சப்போ எதுவும் கிடையாதுங்க. ஒரிஜினாலிட்டி என்னவோ அப்படியே இருக்குது. இந்த வண்டி நம்ம எஸ்ஐடி காசில் ஃபைனலாக 52,000 சொல்லுங்க, 50 ரூபாய்க்கு பண்ணித்தரேங்க. ரொம்ப கம்மியான ரேட்டுங்க. வண்டி நல்லாயிருக்கும். அப்புறங்க நம்ம எஸ்ஐடி காசில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் எஸ்ஐடி கார்ஸ் சேனல் TN33ன்னு யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாமே பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் இப்படி நல்ல நல்ல வண்டி போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அதாவது வண்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேணுனாலும் கொண்டு வாங்க, நான் எடுத்துக்கிறேன். அந்த வண்டியை எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச வண்டி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க. இல்லை வண்டி மட்டும் சேல் பண்ணுறீங்கனாலும் கொண்டு வாங்க, நான் எடுத்துக்கிறேங்க. எந்த நேரம் கால் பண்ணலாங்க, நேரில் கொண்டு வாங்க, பேசிக்கலாங்க. நன்றி, வணக்கங்க. வாழ்க வளமுடன்.